11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது. ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு நம்ம பெண் நலன் நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பெரிய பெரிய பிரச்சனை கூட தாங்கிக்கூடிய சக்தி இருக்கும். ஆனா முடி கொட்டினாலோ இல்ல ஹேர் ட்ரை ஆனாலோ இல்ல லைட்டா பால்டு விழுந்தாலோ அதை தாங்கிக்கிற சக்தி யாருக்குமே இருக்காது. கொஞ்சம் முடி கொட்டினாலே நம்ம எல்லாருமே மனசே உடஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரி பிரச்சனைக்கான சொல்யூஷனோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இப்போ இருக்க எல்லாருக்குமே டே டு டே லைஃப்ல ஓடிட்டே இருக்கனால நம்ம ஹேர் ஆகட்டும் ஸ்கின் ஆகட்டும் ஈஸியா பராமரிக்கிற ஒரு டைமை கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அதனால அப்படியே விடுறதுனால ஹேர் ரொம்ப ட்ரைனஸ் ஆகிறது மட்டும் இல்லாம ஈஸியா ஸ்பிளிட்டன்ஸ் வந்துருது. ஸ்பிளிட்டன்ஸ் வந்தாலே நெக்ஸ்ட் என்னங்க, முடி கொட்டிரும், முடி ஷார்ட் ஆயிரும். ஸோ லாங் ஹேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஷார்ட் ஹேரோட இருப்பாங்க. இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு சில டிப்ஸோட தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ட்ரை ஹேர் எப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் என்னன்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் தாங்க. நம்ம சாப்பிட்ற உணவுல நமக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லாதனால தான் ட்ரை ஹேர், ஸ்பிளிட் ஹேர் இது எல்லாமே வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ நம்ம சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு கான்ஷியஸா நல்ல ஃபுட்டாகவும் நல்ல ஹெல்தியான ஃபுட்டாகவும் எடுத்துக்கிறது தான் இதோட பேசிக் டிப். இதுக்கு அடுத்து எக்ஸ்டர்னலாக என்னெல்லாம் பண்ணலாம், இன்டர்னலாக நம்ம சரி பண்ணிட்டாலே மோஸ்ட்டாக ரெடி ஆயிரும். ஆனால் நிறையா பேருக்கு இன்டர்னலாக சரி பண்ணுறதுக்கான டைம் இல்லை, அதுக்கான மனசும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான்லாம் எப்படிங்க ஸ்பினாச் சாப்பிடுவேன், நான் மினரல்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேங்க, அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், ஜங்க் ஃபுட் தான் எடுப்பேன் அப்படிங்கிற காலத்தில் ஊடுருவிட்டு இருக்க நம்மள்கிட்ட எக்ஸ்டர்னல் டிப்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ அப்படி இருக்க எக்ஸ்டர்னல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு ஈஸியாக ஹேர் ட்ரை ஆகிடும். பிகாஸ் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுறதுல அதே கெமிக்கல், ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்த உடனே கண்டிஷனரும் யூஸ் பண்றோம். அப்போ கெமிக்கல் பிளஸ் கெமிக்கல்னு ஹேர் ரொம்ப கெமிக்கலிஸ்டிக்கா மாறிடுது. நேச்சுரலான ஒரு விஷயத்துல கெமிக்கல் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அதுவும் நமக்கு ரியாக்ட் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம நேச்சுரல் ரெமிடிஸ் இல்ல நேச்சுரல் ஐட்டம்ஸ் ப்ரிஃபர் பண்றது நல்லது. கண்டிஷனர் நம்ம என்னென்ன பிராண்டோ யூஸ் பண்ணுவோம், ஹை பிராண்ட்லேருந்து லோ பிராண்ட் வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் ஏதாவது ஒன்றில் நம்ம ஹேர் போயிருக்கும், லைக் ஃபாலோக ஸ்டார்ட் ஆகிருக்கும், அது அப்படியே போயிடும், திரும்பி வராது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நேச்சுரலாக வீட்டில் இருந்துகிட்டே ஒரு கண்டிஷனர் எப்படி ரெடி பண்ணலாம், அதனால என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈஸியான கண்டிஷனர் ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவான கண்டிஷனரும் கூட. நம்ம வீட்டில் எல்லார்கிட்டையும் இருக்கிறது ஒரு கத்தாழை செடி. அது பேசிக்காக டிஃபால்ட்டாக நம்ம ஊருங்களில் கத்தாழை செடி இருக்கும். அந்த கத்தாழை செடி கூட ஆலிவ் ஆயில் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 1/2 கப் கத்தாழை அந்த ஜெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஒரு 3 ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆலிவ் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே தனித்தனியாக தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் கண்டிஷனருக்கு பதிலாக இதை ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷனரை ஆக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி புதிய புதிய குட்டி குட்டி டிப்ஸ்க்காக IBC மங்கையை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது. ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலி அம்மா அப்பாவுக்கு டிவியில பாக்குறத விட என்னோட வாய்ஸ் ஆனர் வரும்போதே பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் ஜாயின் பண்ணதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புதுசா இருந்தது. ஃபேமிலியில் யாரும் இப்படி வந்ததில்லை. ஸோ அதில் இவ வராங்கிறதே அவங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்லேருந்தே வெளியே வரல. நம்ம என்ன படிக்கிறோம், என்ன கோர்ஸுங்கிறத தாண்டி நமக்கு நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஜென்ரலான விஷயம் இல்லை. நம்மலாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது பெருசாக நியூஸ் பேப்பர் பார்க்குறது, சேனல் பார்க்குறதெல்லாம் கிடையாது. நான் ஜேர்னலிசம் படிக்கும் போதே அந்த நேரம் தேவை அப்படின்னா தான் இருந்தேன். அது இப்போ நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் சொல்ல போனால். சைல்டு அப்யூஸ்லாம் வரும்போது நமக்கு எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு ஃபேஸை கடந்து தான் வந்திருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன நான் வச்சு பார்ப்பேன். ஸோ அது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். கேர்ள் ஸ்கூல் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அது சூசைடா மர்டராங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ட்ராமடைசிங்காக இருந்தது. புனித் ராஜ்குமார் சார், ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதே நான் கவனிக்கல, அப்டேட் பார்க்கல. அது எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. அது ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு எடுத்தோடனே கொஸ்டின் கண்டினியூ பண்ணுறேன், எனக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல. ஏன்னா என்னாலேயே அதை ப்ராசஸ் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.